வெயிட் பண்ணுப்பா. இந்த ஒரு வார்த்தைனால ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா இன்னைக்கு நான் தோத்து போய் உட்காந்துருக்கேன் ஓடுறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? என்னோட இந்த பெயின்ஃபுல் ஜேர்னில நான் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரார் மிஸ் லில்லி புஷ்பம், அவர் ஹானரபிள் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் ஆதவர்ஜுனா 3 பேர் கனெக்டட்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனோட வழி இந்தியாவில் என்ன எவ்வளோ கஷ்டங்கிறத ஒரு 2 மினிட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவை பாருங்க. கார்பரேட் ஸ்போர்ட்ஸ் கிளப்னு ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் எல்லா வருஷமும் செப்டம்பர் மாதம் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் இன்டர் கார்பரேட் நேஷனல் லெவலில் ஒரு ஈவெண்ட் நடத்துவாங்க. லைக் இன் பிட்வீன் இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், சிடிஎஸ் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸ்கூல் காலேஜில் ஸ்போர்ட்ஸ் விட்டவங்களுக்கும் கார்பரேட் லைஃபுக்கு வந்ததுக்கப்புறம் ப்ராப்பராக ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பியூட்டிஃபுல் பிளாட்ஃபார்ம். இதில் போன டைம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன், பட் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் இல்லாதனால ஜெயிக்க முடியும். இந்த டைம் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணலாமேன்னு சொல்லி ஜூன் 13 தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியை பர்மிஷன் வாங்குறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறது எனக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு சொல்றதுக்காக நான் போகிறேன். ஏன் தப்பு தான், ஒரு 2 டைம் ஜூன் 13, 21 வந்து சாட்டர்டே ஹாஃப் டே இருக்கும்னு நினச்சிட்டு போயிட்டேன். 2 டைமும் இல்லை. 26 மோகரம் மணிக்கு போனேன். அன்னைக்கும் நம்ம ஸ்கூல் காலேஜிலலாம் பப்ளிக் ஹாலிடே இருந்தாலும் ஆஃபீஸ் ஒர்க் ஆகும்ல, அந்த மாதிரி ஆஃபீஸ் அன்னைக்கும் யாரும் இல்லை. திரும்ப 30th போனாங்க. அன்னையிலிருந்து என்னுடைய கதை பயங்கரமாக ஸ்டார்ட் ஆகுது. 30th ஜூலை 1, 2, 3, 4, 5, 6ன்னு எல்லா நாளும் ஒரு நாள் விடாமல் நான் அங்கே போய் உட்காந்து அங்கே இருக்கிற செக்யூரிட்டி கார்டு மாதிரி நான் டெய்லி அங்கே அந்த மேம் வாசலில் போய் நான் உட்காந்துருப்பேன். ஜூன் 30th என்ன சொன்னாங்கன்னா, போய் இப்போ கிரவுண்ட் இன்சார்ஜ் மிஸ்டர் கண்ணதாசனை பாருங்கள். நான் அவரை போய் பார்த்ததுக்கு அவரை டேரெக்டாக மேம்கிட்டே லெட்டர் எழுதி பர்மிஷன் வாங்கிட்டோம். சரின்னு சொல்லி என் லெட்ரு, ஆதார் கார்டு எல்லாம் அட்டாச் பண்ணி மேம்கிட்ட வச்சுட்டு வந்தேன். அன்றைக்கி ஏதோ எஃப்ஓ மீட்டிங் போயிட்டு இருக்கு, ஃபினான்ஸ் மீட்டிங் போயிட்டு இருக்கு, ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க, உட்காருன்ட்டாங்க. திரும்ப இன்னொரு நாள் போனேன், எல்லாம் ஃபண்ட் அலோகேஷன் மீட்டிங் போயிட்டு இருக்கு, உட்காரு பாடு. திரும்ப இன்னொரு நாள் போனால் மேடம் பிஸியாக இருக்காங்க, நீ உட்காருன்ட்டாங்க. இன்னொரு நாள் போனால் மேடம் செக்ரட்டரியேட் கிளம்பி போயிட்டாங்க அப்படின்ட்டாங்க. அங்கே ஆக்சுவலாக ஒன்றும் பெரிய இந்த வேலையெல்லாம் இல்லை. நம்ம பேங்கிங் பார்த்தது இல்லையா, நம்ம தாசில்தார் ஆஃபீஸ் போனது இல்லையா, நம்ம கலெக்டர் ஆஃபீஸுக்கு போனது இல்லையா. அங்கே வரவங்கலாம் ஸ்போர்ட்ஸ் அட்மிஷன் போட வர பசங்க, அவங்களுக்கு அட்மிஷன், ஹாஸ்டல், ஃபுட்டு இந்த மாதிரி அலோகேஷன் பண்ணுறவங்க தான் இவங்க. அண்ட் பப்ளிக்கு வந்தாங்கன்னா அட்ரஸ் பண்ணுறதுக்கு தான் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய அங்கீகாரம் கொடுத்து அவ்வளோ பெரிய ஆஃபீஸர் கொடுத்து உட்கார வச்சுருக்குது. ஆனால் ஒரு பப்ளிக்கை மீட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ வலிக்குது. நான் மட்டும் கிடையாது, இந்த 10 நாளில் என் கூட சக மாணவர்களும் ப்ரோ என்னாலே முடியல ப்ரோ, 10 நாளாக லெட்டர் வச்சு அலைஞ்சிட்டு இருக்கேன், ஒவ்வொருத்தவங்களும் கஷ்டப்பட்டு புலம்புறான். இது என்னடா வம்பா போச்சுன்னு சொல்லி நேற்றுக்கு போனேன். எப்போ தாங்க என் லெட்டர் ப்ராசஸ் ஆகும், எனக்கு மீட்டே வந்துடுங்க, எனக்கு செப்டம்பர் 1 மீட்டுங்க, நான் ப்ராக்டிஸ் பண்ணணுங்க, ஏதாவது ஃபீஸ் பே பண்ணலாம், நான் பே பண்ணுறேன், கொஞ்சம் மேமுக்கு எனக்கு பெர்மிஷன் வாங்கிக்கோங்க, 10 நாள் ஆச்சுன்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் உள்ளே போகிறாங்க. என் லெட்டரை காணும், கொடுத்த லெட்டரே காணும். அந்த அட்டெண்டர் கொஞ்சம் அப்படி இப்படி கஷ்டப்பட்டு தெரியும் லெட்டரை கண்டுபிடிச்சி மேம் டேபிள் வைக்கிறாங்க. அந்த மேம் என்னை கூப்பிட்றாங்க சாயந்தரம் கடைசியாக. என்ன அதெல்லாம் கிடையாது மேம், ஐ எம் நாட் அ ஸ்டூடெண்ட், ஐ எம் கம் ஹியர் சீக்கிங் ஃபார் யுவர் அப்ரூவல் அண்ட் பெர்மிஷன் டு டூ ப்ராக்டிஸ், ஐ எம் ஒர்க்கிங் இன் திஸ் கம்பெனி, எனக்கு நான் இங்கே என்னை ரெப்ரசென்ட் பண்ணி நான் வந்திருக்கேன் மேம். சார் அதெல்லாம் நம்ம பண்ணுறோமா, செக்யூரிட்டி இஷ்யூஸ் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு எப்போ சொல்கிறாங்க. 10 நாள் நாயாக அலைஞ்சு வாசலில் உட்காந்து லெட்டர் எழுதி லெட்டரை காணா போட்டு உள்ளே கூப்பிட்டு ஒரு ப்ரொஃபஷனலை உட்கார கூட வைக்காமல் வெளியே போ அப்படின்றாங்க. அப்பையும் திரும்ப என் மனசு கேட்காம நான் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள், நான் ஒரு ஜஸ்ட் இண்டிவிஜுவல் தான், நான் தனியாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன், உங்களுக்கு வேணும்னா நான் என் சைட்லேருந்து அக்னாலஜ்மெண்ட் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் வாங்கி தரேன் மேம். இதுக்கு உடனே இது கவர்மெண்ட்டு, ப்ரைவேட் கிடையாது, எங்களுக்கு தெரியாத அது கவர்மெண்ட்டுன்னு. ப்ரைவேட் காலேஜில் தான் மேம் என்னால் போய் கேட்க முடியாது, அது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, இது கவர்மெண்ட்டுக்காக மக்கள் கட்டி விட்டுருக்காங்க, தளபதியாக அங்கே ஸ்போர்ட்ஸ் விடு ட்ரக்ஸை விடுன்னு எல்லாரும் மோட்டிவேட் பண்ணிட்டு நீங்கள் என்ன மேம் ஸ்போர்ட்ஸ் பண்ண வர எங்களுக்கு ஒரு பர்மிஷன் கொடுக்க மாட்டீங்கன்னு கேட்குறேன். என் ரூமுக்குள்ளே நீ 3வது தடவை வர, ஒரு தடவை வரதே பெரிய விஷயம், யூ கேன் லீவ் நவ் அப்படின்றாங்க. எனக்கு பர்மிஷன் கிடைக்காது கூட ஒரு பிரச்சனை இல்லை, ஆனால் ஒருத்தவன் உழைச்சி முன்னேறணும், ஸ்போர்ட்ஸ் எடுத்து டிசிப்ளினாக வரணும்னு மேலே வரப்போ நான் நிராகரிக்கப்பட்டு அவமானப்படுத்த வெளியே அனுப்புறீங்க பார்த்தீங்களா. எனக்கு அதை விட பெரிய கவலை இல்லைன்னா, அங்கே நான் கூட ஐடியில் வேலை பார்க்குறப்ப டெய்லி 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு போய் செலவு பண்ணி பார்த்துட்டு வந்தேன். ரைட்டு, அங்கே வந்த ஒவ்வொரு சக மாணவர்களும் ஏழை எளிய மக்கள், ரிமோட் ஏரியாஸ் தமிழ்நாட்டிலேருந்து ஸ்போர்ட்ஸில் எப்படியாவது பெரிய ஆளானும் வர மக்கள், அவனுங்களையும் உட்கார வச்சு அலைய விட்டு அப்படி என்ன உங்களுக்கு அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு தெரியல. அங்கங்கே ரைட் டு சர்வீஸ் ஆக்டில் தளபதி யாரையும் வெயிட் பண்ண வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அங்கே ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பெரிய பெரிய தாசில்தார் ஆஃபீஸ், கலெக்டர் ஆஃபீஸ்லேயே மனுக்கள் சீக்கிரமாக சாங்ஷன் ஆகப்படுது. இன்ஃபேக்ட் மினிஸ்டரை மீட் பண்ணால் கூட ப்ராப்பராக QR கோடு வச்சு எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்டில் இருந்துட்டு ஸ்போர்ட்ஸ் பசங்களை எவ்வளோ கேவலமாக இல்ட்ரீட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே கவர்மெண்ட் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி கட்டி அதில் பப்ளிக்கு ஆக்சஸ் இல்லைன்னா அப்புறம் அதை எதுக்குங்க கட்டிக்கிட்டு. சென்னையோட அந்த சைடில் இருக்கிற எக்மோர் சைடில் இருக்கிற ஆத்லெட்ஸ் எல்லாம் ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம்ல ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. சிறுசேரி, நாவலூர், OMRல இருக்கிற எங்களால் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியாது. ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க தெரியும் உடம்பு வலி எவ்வளோ வரும்னு. அப்போ அங்கேருந்து எங்களுக்கு பக்கமாக இருக்கிறதுக்கு இங்கே சூப்பராக ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. அந்த ஃபெசிலிட்டியை ஏன் மக்களுக்கு பயன்படுத்த ஒரு பர்மிஷன் கொடுக்க மாட்டீங்க?
உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ண பேமெண்ட் வேணுமா, அங்கே சார்ஜ் பண்ணுற மாதிரி இங்கே சார்ஜ் பண்ணுங்கள். செக்யூரிட்டி இஷ்யூஸாக எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட் கலெக்ட் பண்ணுங்கள். ஆனால் ஏன் இப்படி அசிங்கப்படுத்தி நிராகரிக்கப்பட்டு எங்களை வெளியே அனுப்புறீங்க? இது நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் மினிஸ்டரும் அண்ட் நம்மளுடைய ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் அண்ட் டிவிகே கவர்மெண்ட் அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஷுட் டேக் திஸ் இன்டு கன்சிடரேஷன். இது ஏன் பிரச்சனை மட்டும் கிடையாதுங்க. இந்த ஜோனில் இருக்கிற எந்த அத்லெட்டுக்கும் ஒரு ப்ராப்பர் 400 மீட்டர் ட்ராக் கிடையாது. இருக்கிற கிரவுண்டே இவங்க ப்ராக்டிஸ் பண்ண விட மாட்டாங்க. அவங்க விடலைனாலும் பரவாயில்ல, வளரவங்களை ரொம்ப இன்ட்ரீட் பண்ணி வெளியே அனுப்புகிறாங்க. கொஞ்சம் இதை ப்ளீஸ் கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அதை மாற்றி கொடுங்க. என்ன மாதிரியே இந்த ஜோனில் இருந்து கஷ்டப்படுற ஒவ்வொரு ஆத்லெட்டும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எவ்வளோக்களவு இதை ஸ்ப்ரெட் பண்ணுறோமோ அவ்வளவு அது மினிஸ்டருக்கு போய் சேரும். அவர் இதை பார்த்தா தான் ஆக்ஷன் எடுப்பார். அண்ட் ரெஜிஸ்டர் ரிலி புஷ் பண்ணாலும் அஃபெக்ட் ஆன ஒவ்வொரு ஆத்லெட்டும் இதில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னையை நீங்கள் கேடயமாக யூஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றிக்கோங்க. ஏன்னா எனக்கு இதில் இந்த கிரவுண்டுலாம் நான் வெளியே எங்கே இருக்கேன். ஆனால் நீங்கள் படிக்க அங்கே தான் வாழ்வாதாரத்தை நம்பி வந்திருக்கீங்க. இவங்களுடைய அட்ராசிட்டிஸ்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணணும்னா அதை கண்டிப்பாக கவர்மெண்ட்டுக்கு அட்ரஸ் பண்ணணும். இதை தயவு செஞ்சு எவ்வளோக்கு ஷேர் பண்ணணும், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அந்த ரூமை விட்டு வெளியே வரதுக்கு முன்னாடி எனக்கு கடைசி நம்பிக்கை இருந்தது, அந்த ரிஜிஸ்ட்ராரோட தலைக்கு மேலே இருந்த கவர்மெண்ட் எம்பளமும் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டரோட ஃபோட்டோவும் தான். அந்த ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அந்த மேம் அப்படி பண்ணிகிட்ருக்காங்க. இதையெல்லாம் நம்ம மாற்றி மற்ற கவர்மெண்ட் ஆஃபீஸில் நடக்கிற அட்ராசிட்டிஸை நான் அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது, ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதை யார் இது வரைக்கும் அட்ரஸ் பண்ணலை. என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நான் அட்ரஸ் பண்ணியிருக்கேன். Respectful Sports Minister sir, please consider this and help us from this situation and help the public to access the sports infrastructure. நீங்கள் தான் எங்களுக்கு உதவி பண்ணணும். Thank you.